Hi students, in this video we are going to deal with the prose from 0 to infinity presented by Hemalata. Ramanujan began to look for a job. ராமானுஜனுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. ஜாப் அப்படின்னா வேலை. He had to find money not only for food but for papers as well as to do his calculations. அவர் உணவுக்காக மட்டும் அவர் வேலைக்கு போகணும்னு நினைக்கல. அவருக்கு கால்குலேஷன்ஸ் மேக்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேப்பர் தேவைப்பட்டது. he needed about 2000 sheets of paper every month. ஒவ்வொரு மாதம் அவருக்கு 2000 ஷீட் தேவைப்பட்டது மேக்ஸ் போட்டு பார்க்கறதுக்கு. Ramanujan started using even scraps of paper he found lying on the streets. சரி ஓகே பேப்பர்ஸ் தான் வாங்கி போட்டு பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. ஸ்ட்ரீட்ஸ் வீதிகளில் இருக்கக்கூடிய அங்கங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பேப்பர் கூட எடுத்துகிட்டு அதில் மேக்ஸ் போட்டு பார்க்குறாரு. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. Sometimes ஆல்ரெடி எழுதி தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா பேப்பர்ஸ் ப்ளூ இங்கில், அதை கூட எடுத்து அது மேலேயே ரெட் பென் யூஸ் பண்ணி எழுதி பார்ப்பாரா மேக்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் எழுதி பார்த்துருந்துருக்காரு. Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. ரொம்ப நீட்டாகவே இல்லாமல் தலை சீவாமல் பார்க்கவே ரொம்ப அன்பிளசன்ட் வேலை அறிவிருக்கத்தக்க வகையில் இருந்துக்கிட்டு அவர் ஒவ்வொரு ஆஃபீஸஸாக போய் என்ன பண்ணுறாராம், எனக்கு வேலை வேணும், நான் நல்லா மேக்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் போட்டு வச்சிருந்த கால்குலேஷன்ஸ்லாம் அந்தந்த பேப்பரில் போட்டு வச்சுருக்காரு இல்லையா, அது எல்லாத்தையுமே போய் காமிப்பாராம். இங்கே பாருங்கள் நான் நல்லா மேக்ஸ் போடுவேன், நான் கிளரிக்கல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. பட் நோ ஒன் குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் ரிட்டன் இன் த நோட் புக்ஸ். ஆனால் ஒருத்தருக்குமே புரியல அவரோட நோட் புக்ஸில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னே சொல்லிட்டு. and his applications for jobs were turned down. அதனால் ஒன்றுமே புரியாததுனால இவர் எனக்கு வேலை வேணும்னு கொடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபெயிலியரில் முடியுது. Luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. ரொம்ப லக்கிலி ரொம்ப அதிர்ஷ்டவசமாக கடைசியாக ஒருத்தருக்கு இவரோட நோட்புக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerical job on a monthly salary of 25 rupees. அவர் வேறு யாரும் கிடையாது, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்டுடைய டைரக்டர் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் தான். மெட்ராஸ் துறைமுகத்தினுடைய இயக்குனர் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் அவர் ராமானுஜனுக்கு அந்த கிளரிக்கல் ஜாப் தரார். ஓகே இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளரிக்கல் ஜாப் தராரு. சேலரி ஒரு மந்த்க்கு 25 rupees. Later, some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. பிறகு கணிதத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னா கல்வியாளர்களும் டீச்சர்ஸ் ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க, ராமானுஜனுக்கு அவரோட ஆராய்ச்சி ரிசர்ச்னா ஆராய்ச்சி அது தொடங்குவதற்கான ஒரு உதவித்தொகையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. On May 1st, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. May 1st, 1913, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 75 ரூபாய் தராங்க அவரோட ரிசர்ச்காக. ஈவன் தோ அவருக்கு எந்த ஒரு குவாலிஃபைங் டிகிரி எஜுகேஷனல் டிகிரி இல்லைனாலும் அவரோட திறமையை பார்த்து அவருக்கான ஃபெலோஷிப்பை அவங்க தராங்க. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University in which he set out 120 theorems and formulae. Few monthsக்கு முன்னாடி ராமானுஜன் கிரேட் மேத்தமெட்டிஷியன் மிகப்பெரிய கணித வல்லுநர் இருக்கால G.H. Hardy கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இவர் ராமானுஜன் என்ன சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா இவர் கிரியேட் பண்ண 120 தியரம்ஸ் ஃபார்முலே எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்புகிறாரு. Among them was what is known as the Riemann series, a topic in the definite integral of calculus. அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ரீமன் சீரீஸ் அப்படின்னா இன்டெக்ரல் கால்குலஸில் ஒரு பார்ட் அது. But Ramanujan was ignorant of the work of the German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. அச்சீவ்மெண்ட்னா சாதனை, மேத்தமெட்டிஷியன்னா கணித வல்லுனர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் எல்லாமே அனுப்பியிருக்காரு. இவர் அனுப்பின அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அது ஆல்ரெடி ஜார்ஜ் எஃப் ரீமன் ஆல்ரெடி அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்ம ராமானுஜனுக்கு தெரியலை. இக்னரண்ட்டாக இருந்திருக்காரு. இக்னரண்ட்னா
அறியாமை அந்த மாதிரி அந்த விஷயம் அவருக்கு தெரியல. ஸோ இவராக கண்டுபிடிச்ச மாதிரி அமைச்சிருக்காரு. ஆல்ரெடி இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ராமானுஜனுக்கு தெரியலை. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular equation. நீங்கள் படிப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அமைச்சிருக்காரு. Pierre Delaine subsequently proved this conjecture to be correct. Pierre Delaine அப்படிங்கிறவர் பிற்காலத்தில் வந்து அந்த கன்ஜெக்ஷன் அந்த அனுமானம் கரெக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. It did not take long for Hardy and his colleague J.E. Littlebird to realize that they had discovered a rare mathematical genius. J.E. Littlewoodக்கும் ஹார்டிக்கும் நல்லா ரியலைஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒரு ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ். மேக்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லா வரும்னு சொல்ல முடியாது, சிலருக்கு மட்டும்தான் நல்லா வரும். அதுலேயும் சில பேருக்கு மட்டும்தான் ரொம்பவே நல்லா வரும். அதுலேயும் சில பேர் மட்டும்தான் அதில் ஜீனியஸாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரிதான ரேர் அப்படின்னா அரிதான இவ்வளோ ரேரான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. யார்? ஹார்டியும் அவரோட கொலீக் ஜேஇ லிட்டில்வுட்டும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ராமானுஜன்ஸ் பேசேஜ் அண்ட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் வந்து கண்டிப்பாக இங்கே வரணும். அப்படி எங்கே வரணும்? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க தீர்க்கமாக இருக்காங்க. ஸோ அந்த ட்ராவல்க்கு என்ன செலவாகும், இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. யார்? ஹார்டியும் ஜேஇ லிட்டில்வுட்டும். ஸோ ஆன் March 17, 1914 he sailed for Britain. March 17, 1914 இங்கேருந்து யார் பிரிட்டனுக்கு போகிறாங்க? ராமானுஜன் போகிறாரு. ராமானுஜன் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் அ ஸ்ட்ரேஞ்சர் அட் கேம்பிரிட்ஜ். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனோடனே இவருக்கு வந்து ஓகே என்னடா அது ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறாரு. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா விசித்திரமான, புதிய, வித்தியாசமான. ஸோ நம்மளெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்ல ஃபீல் பண்ணாரு. நமக்குமே அப்படி தானே, எங்கேயா நியூவாக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கே என்ன ஸ்ட்ரேஞ்சாக நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவரும் ஃபீல் பண்ணுறாரு. த கோல்ட் வாஸ் ஹாட் டு பேட் அண்ட் பீங் அ வெஜிடேரியன் ஹி ஹேட் டு குக் ஹிஸ் ஓன் ஃபுட். அங்கே பயங்கர கோல்டாக இருக்குது, அப்படி குளிர் அப்படி நடுங்குது. ஸோ இவர் வேறு வெஜிடேரியன் இல்லையா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவரே தான் வந்து ஃபுட் எல்லாமே குக் பண்ணிக்கணும். ஸோ குக் பண்ணுறாரு. However, இருந்தாலும் he continued his research in mathematics with determination. இருந்தாலும் determination அப்படின்னா மன உறுதியோட என்னதான் குளிராக இருந்தாலும் என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாலும் ரொம்ப மன உறுதியோட அவரோட ரிசர்ச் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. In the company of Hardy and Littlebird, he would forget much of the hardship he had to endure. அதாவது இவருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஹார்டி லிட்டில்வுட் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் இவர் வரத்துக்கு அங்கே தங்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 2 பேர் வந்து நல்ல கம்பெனி கொடுத்ததுனால இவருக்கு ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்னா துயரங்கள், கஷ்டங்கள், அந்த மாதிரி இவருக்கு அப்போது இருந்த குளிராகட்டும், பசியாகட்டும், அவர் கஷ்டமாகட்டும் எதுவுமே அவருக்கு வந்து பெருசாக தெரியல, மறந்துட்டார். ஏன்னா நல்ல ஒரு கம்பெனி, 2 பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக நல்ல கம்பெனி இருக்காங்க. In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but doesn't know what a congruent triangle means. ராமானுஜனுக்குள்ள ஹார்டி பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன். அவருக்கு வந்து ஒரு பார்ன் டேலண்ட். சில பேர் வந்து ஃபார்மலாக படித்து அது மூலிமா டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. சில பேர் ஃபார்மல் எஜுகேஷனே போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனும் சரி காலேஜ் எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் அவங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஹார்ட் ஒர்க் மூலிமா அவங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்குவாங்க. ஸோ 2 வெரைட்டியான மக்கள் இருக்காங்க. அதில் வந்து ராமானுஜன் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒரு டேலண்ட், ஒரு ஜீனியஸ் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அந்த வகையில் ஹார்டி வந்து ராமானுஜன் நோட் பண்ணதில் ராமானுஜனுக்குள்ள ஒரு அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன். ஒரு சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் எப்படி ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அந்த ஃபார்முலேஸு இதெல்லாம் வந்து பக்காவாக தியரட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க ஜீனியஸாக இருக்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து எப்படின்னா, ஒரு பிதாகரஸ் தியரம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு காங்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள் தெரியாதது எவ்வளோ விசித்திரமான விஷயமா இருக்குமோ, அதே மாதிரி இவருக்குள்ளே வந்து சில டேர்ம்ஸு மேக்ஸில் இருக்கும் இல்லையா, சயின்ஸில் இருக்க மாதிரி மேக்ஸில் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம காலேஜ் போய் ஃபார்மலான எஜுகேஷன் கற்றுக்கிட்டா தான் தெரியும். நம்ம அந்த மாதிரி ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது மூலிமா விஷயம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ராமானுஜனும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு காலேஜ் போய் ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே லைஃப்பில் சாதிக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. அவங்களோட நாலேஜில் ஒரு கட்டத்தில் வந்து நின்றும். ஆனால் தானாகவே சுயமாக காலேஜ் போகாமல் ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி அவ்வளோ ஆர்வமும் அவ்வளோ எனர்ஜியும் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த காலேஜ் போய் ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டவங்கள விட 100 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் ராமானுஜன்.
Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. Formal education இல்லாததுனால அவருடைய ரிசர்ச் ஆராய்ச்சியில் சில முரண்பாடுகள் டிஸ்கிரிபன்சிஸில் சில முரண்பாடுகள் இருக்குது. ராமானுஜன் played with numbers as a childhood with a toy. ஒரு குழந்தை இருக்குது இல்லையா, சைல்டுனா குழந்தை, டாய்னா பொம்மை. ஒரு குழந்தை வந்து டாய் பொம்மையை வந்து எப்படி வச்சு விளையாடும், இது வந்து ஐஸ், இது வந்து நோஸ், இது வந்து இயர்ஸ் அப்படின்னு பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி ரொம்ப ஃபார்மலாக விளையாடும் இல்லை இல்லையா. அப்படி ஃபார்மலாக சொல்லி கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு பொம்மையை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. அந்த பொம்மையை எந்த ஆங்கிளில் எப்படியெல்லாம் வச்சு விளையாடலாமோ அது எல்லாமே நம்மளை விட 100 மடங்கு அந்த குழந்தைக்கு தெரியும் இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை அந்த பொம்மையை விரும்புது. அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், விளையாடணும் அப்படிங்கிற ஆர்வம். ஸோ அந்த விஷயத்தினால அந்த பொம்மையை அட்மோஸ்ட்டாக எவ்வளோ விளையாடி பிச்சு கொதறி பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த குழந்தை பண்ணும். அதே மாதிரி ராமானுஜன் என்ன பண்ணுறாரு, even though he's not having any formal education, இந்த ஃபார்மல் எஜுகேஷனும் இல்லைனாலும் அவருக்கு வந்து குழந்தை வந்து ஒரு பொம்மை வச்சு எப்படியெல்லாம் விளையாடுமோ அந்த மாதிரி அவர் மேக்ஸ் அப்படியே பூந்து விளையாடுறாரு. It was sheer genius that led him to mathematical truths. அவரோட ரொம்ப ஒரு ஜீனியஸாக இருந்ததுனால அவர் நிறைய மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்தார். The task of proving them so important in science he left to lesser mortals. அது மூலிமா நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான பின்னாடி பிற்காலத்தில் நிறைய விஷயம் நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக அவர் கொண்டு வந்தார். Ramanujan was elected Fellow of the Royal Society on February 28, 1918. 1918 February 28ல ராயல் சொசைட்டியோட உறுப்பினர் ஆகிறாரு. He was the youngest Indian to receive this distinguished fellowship. இந்த distinguished பெருமைக்குரிய இந்த ஃபெலோஷிப்பை ரொம்ப யங் ஏஜில் வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் இவர் தான். In October that year, அதே வருஷம் அக்டோபர் மாதம் he became the first Indian to be elected fellow of Trinity College, Cambridge. கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜில் அங்கேயும் வந்து ஒரு ஃபெலோஷிப் வாங்குறாரு. அங்கேயும் ஃபர்ஸ்ட் இந்தியன் அதை ரிசீவ் பண்ணுறது இவர் தான் ஃபர்ஸ்ட்டு. His achievements at Cambridge, என்னென்னலாம் இவர் வந்து கேம்பிரிட்ஜில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். Include the Hardy Ramanujan Littlewood Circle Method in Number Theory. நம்பர் தியரியில் ஹார்டி, ராமானுஜன், லிட்டில்வுட் 3 பேர் சேர்ந்து சர்க்கிள் மெத்தட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜர் ராமானுஜன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டிஷன் ஆஃப் இண்டிஜஸ். மேக்ஸில் பார்ட்டிஷன் ஆஃப் இண்டிஜஸ் இருக்குது இல்லையா, அதில் இவங்களுடைய ஐடென்டிட்டிஸ். எ லாங் லிஸ்ட் ஆஃப் த ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ் சாப்டரில் லாங் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் ஒர்க் ஆன் த நம்பர் தியரியில் இவங்களோட ஒர்க்ஸ் இருந்தாலுமே கூட இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ்லையும் நிறைய விஷயங்கள் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன் அல்ஜிப்ரா ஹிஸ் ஒர்க் ஆன் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் கன்சிடர் டு பி ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ். அல்ஜிப்ராவில் வந்து இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறாரு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ் சாப்டரில் இவர் நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஆஃப் கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ். மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் லியோனார்ட் ஆய்லர் அண்ட் அக்கோபி. இவங்க 2 பேரும் அல்ஜிப்ராக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ராமானுஜன் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கும் இருந்திருக்கு. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் இவ்வளோ யங் ஏஜில் இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் வந்து ஒன்று க்ரியேட் ஆகுது. என்ன நோய் அப்படின்னா டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, டியூபர்குலோசிஸ், காச நோயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டியூபர்குலோசிஸ் வந்து இப்போ வந்து டியூபர்குலோசிஸ்ங்கிறது ஒரு நார்மலான டிசீஸ். இப்போ எல்லாத்துக்குமே வந்து மெடிசின் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டாவே அது க்யூர் ஆகிடும். பட் அந்த டைமில் அது ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ். அந்த வேர்ட் கவனிங்க. இப்போ வந்து அது ஒரு நார்மல் டிசீஸ் தான். அது வந்து ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்லேயே வந்து அதை சரி பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போ வந்து இது வந்து இன்க்யூரபிள் டிசீஸாக இருந்திருக்கு. டெவரிங் அப்படின்னா அப்படியே விழுங்குறது. இதில் விழுங்குறதுன்னு அர்த்தம் கிடையாது, ஃபுல்லாக அவர் வந்து அந்த நோய் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு சரி பண்ண முடியாத அந்த நோய் வந்து அவரை தாக்கிடுச்சு. ராமானுஜன் வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா. அவர் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பப்படுறாரு. அண்ட் when he disembarked, his friends found him pale, exhausted and emaciated. பார்த்தோம் இல்லையா. டிஸ்எம்பார்க்ட் அப்படின்னா ஒரு ஜேர்னி, ஒரு க்ளோசரியில் இருக்குது பாருங்கள், ஒரு ஜேர்னி பயணம் முடிஞ்சதுக்கப்புறமா அது எது வழியாக வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட்லேயோ இல்லை ஷிப்லேயோ 2 மூலியமாவோ வந்து
அந்த பயணத்தை முடிச்சுட்டு இவர் இந்தியா வந்து காலடி எடுத்து வைக்கும் பொழுது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுறாங்க இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. ரொம்ப பேல், ரொம்ப முகமெல்லாம் வெளிரி போய் எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டாக, எமான்ஷியேட்டட், அப்படியே ஒரு நோஞ்ச மாதிரி இருக்காரு. டு ஃபர்கெட் த அகனைசிங் பெயின், அந்த வலியை மறக்கிறதுக்காக he continued to play with numbers even on his deathbed. அவரோட மரண படுக்கையில் கூட தன்னுடைய உடல் வலி, ஃபிசிக்கல் பெயின் எல்லாம் நம்ம மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பிடிச்ச, அவர் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸ், அந்த நம்பர்ஸ் கூடய அவர் போட்டு பார்த்துட்டே இருக்காரு. Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and a good speaker. Besides being a mathematician, அவர் மேத்தமெட்டிஷியன் மட்டும் கிடையாது, ஒரு அஸ்ட்ராலஜர், மிகச்சிறந்த ஒரு ஜோதிடரும் கூட. ஆஃப் ரெப்யூட் அண்ட் அ குட் ஸ்பீக்கர், நல்ல மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவர். ரெப்யூட் அப்படின்னா மிக சிறந்த, ரெப்யூட்டட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. he used to give lectures on subjects, நிறைய உரைகளும் அவர் நிகழ்த்தியிருக்காரு. என்ன மாதிரியான தலைப்புகள் அவர் உரை நிகழ்த்துவார் அப்படின்னா, காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி.